இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு எப்படியாவது பாக்கியாவையும் ஓபியும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க திட்டமெல்லாம் போட்டு இந்த பக்கம் வந்து கோபி கிட்ட இருந்து ராதிகாவை பிரிக்கிறதுக்காக பயங்கரமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க இனியாவும் செலியனும் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பா வந்து அம்மா கூட கண்டிப்பா வந்து இங்க கோபி சேர்ந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும், சொல்லப்போனா அவங்களோட வாழ்க்கை மறுபடியுமே நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு எப்பவும் போல ராதிகா பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி ஈஸ்வரி இப்படி பண்ணாங்க, சொல்லப்போனா அவங்களுக்கு என் மேல கோபம் இருந்துச்சுன்னா என்ன திட்ட வேண்டியதானே, எதுக்காக என்னோட பொண்ணை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மயுவுமே எதுக்காக அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா கிட்ட கேட்குறாங்க. அப்போ ராதிகாவும் டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் அழலமா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மயு கிட்ட தன்னோட பிரச்சனையும் தன்னோட கவலையும் காட்டாம அவங்களும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் மயு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அழுததை நான் பார்த்தேன், நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் பாட்டி தானே, பாட்டி தான் என்ன திட்டினதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க. அது உண்மைதாம்மா, பாட்டி எனக்கு திட்டினது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னே தெரியல. உண்மையிலுமே வந்து நான் வந்து கோபிக்கு பிறக்கல அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்கம்மா. நான் ஒரு குடிகாரனுக்கு பிறந்தவன் சொல்லி காட்டின விஷயம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு நான் சொல்கிறேம்மா, எனக்காக நம்ம இங்கேருந்து போயிடுவோம்மா, சொல்லப்போனால் நம்ம டேடியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டியோட போயிடலாமா அப்படின்ற மாதிரி இங்கே மயுவுமே ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு இப்போ தான் புரியுது, சொல்லப்போனால் மயு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா. இந்த மாதிரி வந்து அத்தை பேசின விஷயத்தால் அவர் ரொம்பவே வந்து அட்டாக் ஆயிருக்கா, சொல்லப்போனால் ரொம்பவே கவலைப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே மயு கிட்ட போயிட்டு சரி நீ கவலைப்படாதம்மா, நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடலாம், விட்டு நீ உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா கோபியை விட்டு பிரியறதுக்கான ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கோபியுமே இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய எல்லா ஆர்டருமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் அவருமே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் ராதிகா கிட்ட போயிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இங்கே ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமான ஆர்டர், சொல்லப்போனால் அந்த ஆர்டர் நாங்கள்லாம் முடிச்ச உடனே சொல்லப்போனால் அங்கே எல்லாருக்குமே ஃப்ரீ ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்த கஸ்டமருமே பரவாயில்ல ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த பாரம்பரிய ஃபுட்டுக்கு எல்லாருமே வந்து கிரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியுமே இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இங்கே கோபி பேசுகிற விஷயங்களை ரொம்பவே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபியுமே நான் என்னமோ முதல்ல பாக்கியாவை ரொம்பவே தப்பானவன் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவளோட ஆளுமை திறமை பயங்கரமாக இருக்குது, யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லா நுணுக்கங்களையும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கா. சொல்லப்போனால் அப்போ உண்மையிலுமே ரொம்பவே கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவை பற்றி ரொம்பவே பெருமையாக இங்கே ராதிகாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே ஓகே கோபி, உங்களுக்கு எப்போவுமே பாக்கியா தானே முக்கியம், அதனால நீங்கள் பாக்கியாவை பற்றி தான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கிட்ட அவங்களுமே கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கோபியுமே என்னாச்சு ராதிகா, எதுக்காக எப்படி பேசுகிற, பாக்கியா வந்து இப்போதைக்கு திறமையாக செயல்படுறாங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை கோபி, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஏன்னா நானும் என்னோட பொண்ணும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோபியுமே ஷாக் ஆகிட்டு இதுக்காக ராதிகா, நான் உன்ட்டு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், சொல்லப்போனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் யாரும் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட வந்து விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே இங்கே ராதிகாவுமே ஓ அப்படியா, அப்படின்னா இது வரைக்கும் யாரும் இந்த வீட்டில் வந்து எனக்கும் என் பொண்ணுக்கு தெரியவும் எந்த ஒரு வார்த்தையும் விடலைன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா, மயு கிட்ட போயிட்டு அந்த பச்சை குழந்தைகிட்ட போயிட்டு என்ன சொல்லி வச்சிருக்காங்க, நீ ஒரு குடிகாரனோட மக, நீ எதுக்காக என்னோட பையனை நீ டாடி டாடின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளோட மனசு ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு பெரியவங்க சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகா ரொம்பவே கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கோபிக்குமே ஒன்றுமே புரியல, என்ன ராதிகா சொல்கிற, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவங்க கிட்ட கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே ஓஹோ, நான் சொல்லி தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா, இதே வீட்டில் தானே நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கு எப்போவுமே உங்களோட பையன் உங்களோட பொண்ணு தான் ரொம்ப முக்கியமாக படுறாங்க, ஆனால் என்னோட பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரியே தெரியல, அவளுக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் அவளை கஷ்டப்படுத்துறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் வேலை தானே முக்கியம், நாங்கள்லாம் முக்கியம் கிடையாது தானே, நாங்கள் சும்மா தானே உங்க கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா இங்கே கரெக்டாக கோபியை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோபியுமே இல்லை ராதிகா, நான் மயுவை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், பட் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது, உண்மையிலுமே மயு மேலே நான் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே கோபியுமே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ராதிகாவுமே உங்களோட அன்பு எல்லாத்தையும் இனியா மேலே கொண்டு போய் வைங்க, இனிமேல் நீங்கள் மயு மேலே அன்பே வைக்க வேண்டாம், சொல்லப்போனால் நீங்கள் அன்பு வைக்கிறேன்னு சொல்லி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகா எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்க சவுண்டை கேட்டு டேரெக்டாக இங்கே ஈஸ்வரி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன என் பையன்ட்ட நீ வந்து குரலில் வசியத்தை பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அதே நேரம் இங்கே கோபியுமே அம்மா
நீங்க மயு கிட்ட ஏதாவது பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு பற்ற வச்சுட்டாளா, என் பையன்கிட்ட எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டாளா, மறுபடியும் என் பையனுக்கும் எனக்கும் சண்டை இழுக்கிறதுக்காக ட்ரை பண்றாப்பா அப்படின்ற மாதிரி நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ராதிகாவுமே, இங்க பாருங்க, நீங்க என் பொண்ணுகிட்ட பேசுனீங்கிற விஷயத்த நான் இப்பதான் கோபி கிட்ட சொன்னேன். அதை விட முக்கியமா நீங்க என்ன பேசுனீங்கன்ற விஷயத்த நீங்களே வாயை திறந்து சொல்லுங்களேன். நீங்க தான் ரொம்ப தைரியசாலியான ஆளாச்சு, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியுமே இந்த மாதிரி ராதிகா தன்னை மதிக்காம பேசினது கேட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு, ஆமா நான் பேசினேன்னு இல்லாமலாம் சொல்ல மாட்டேன்னு, கண்டிப்பா நான் பேசினேன், மையுவை பேசினேன், அவளே வேற யாரோ ஒரு குடிகாரனுக்கு பிறந்த குழந்தை, அவ எதுக்காக என்னோட பையனை டாடி டாடின்னு கூப்பிடணும், சொல்லப்போனா அதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா கோபத்தோட ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் கோபிக்கு புரியுது, ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னம்மா இது இப்படி பேசி வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்ற கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே, என்ன கோபி இது, நீ அவளுக்காக என்ன நீ விட்டு கொடுக்க போறியா, அவ என்னைக்கு உன் வாழ்க்கைக்கு வந்தாலோ அன்னையில இருந்து உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன் தயவு செஞ்சு இப்பவே அவளை விட்டுட்டு நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கோபியும் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாரு. சொல்லப்போனா தான் வீட்டுல மறுபடியுமே எல்லாரையும் சமாளிச்சு ராதிகாவும் மயுவும் இங்க கூட்டிட்டு நிம்மதியா வாழ முடியும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அது எதுவுமே நடக்காது அப்படிங்கறத புரிஞ்ச உடனே அவருமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. அதே நேரத்துல மயுவுமே இந்த பக்கம் ராதிகா கிட்ட அம்மா நம்ம முதல்ல கிளம்பலாமா, இங்க இருக்க வேண்டாமா, இங்க இருந்தானா மறுபடியுமே நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ஆமா நான் சொல்றது என்ன எல்லாம் பொய்யா, நான் சொல்ற எல்லாம் உண்மை தானே, என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு உண்மையை சொன்னா கசக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே மயுவையும் ராதிகாவையும் பயங்கரமா அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயுவுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு அழுதுகிட்டு, இங்க பாருங்க, நீங்க எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு நாள் அனுபவிப்பீங்க, அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு துணையா எங்க டாடி நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மயு சொல்லிட்டு இங்க ராதிகா பின்னாடி வந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே, இங்க பாரு இவ சின்ன பிள்ளையா, எப்படி பேசிட்டு இருக்கா, சாபம் விட்டுட்டு இருக்கா, இவளை போய் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கோபி சொல்றானே அப்படின்ற மாதிரி மறுபடியுமே இங்க மயு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கரெக்டா வீட்டுக்கு பாக்கியாவும் வந்துடுறாங்க. பாக்கியா வீட்டுல இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் மயு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மயுவை கூப்பிட்டு, மயு நீ எதுக்காக அழுற, கவலைப்படாத, அதெல்லாம் அவங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மயுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபியுமே, இங்க பாரு ராதிகா, நான் ரொம்பவே தப்பா நினைச்ச உடனே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், இந்த வீட்டுல நம்மளாம் நிம்மதியா இருக்க முடியும்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா கண்டிப்பா அப்படி இருக்கவே முடியாது, ஏன்னா எங்க அம்மா ரொம்பவே சுயநலவாதியா இருக்காங்க, இதுக்கு மேல எங்க அம்மா கூட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நானுமே உங்க கூட கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. இது கேட்டோன்னு இங்க ஈஸ்வரியுமே, என்ன கோபி இது, அம்மா விட்டுட்டு போறேன்னு சொல்றேன், அப்ப அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ உடனே கோபியுமே, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் உறுதி தான், ஆனா நீங்க அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு சொன்ன நிபந்தனைகள் நீங்க எதுவுமே பண்ணல, ராதிகாவை திட்டக்கூடாது, ராதிகாவே சாஃப்டா நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசிதான் ராதிகாவை நான் உள்ளே கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீங்க ராதிகாவையும் மயுவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, எனக்கு என்னோட ஒய்ஃபும் என் குழந்தையும் தான் முக்கியம், அதனால இதுக்கு மேல உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க கோபியும் சொல்லிட்டு அங்கிருந்து ராதிகாவை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன கோபி இது, அம்மாவை ஏமாத்திட்டு போற, நீ எனக்கு கொடுத்த வாக்க தவறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லம்மா நான் தவறல, இந்த நிமிஷம் கூட நான் ராதிகா கூட போல அப்படின்னா உண்மையிலுமே நான் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே ராதிகாவையும் மையும் கூட்டிட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, கண்டிப்பா இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி அவங்களுமே சைலண்டா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, நான் பண்ண விஷயம் என் பையனை ரொம்பவே கோவப்படுத்தி கடைசியில என் பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க.